நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ், மடிப்பாக்கம், சென்னை. குரு அதிசார பயிற்சி 2025 என்ற தலைப்பில் இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசி மற்றும் லக்னம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகின்றது? 18-10-2025 5-12-2025 வரை உள்ள 48 நாட்கள் இந்த குரு அதிசார பயிற்சின்றது. இந்த 48 நாட்கள் எப்படி இருக்க போகின்றது? குரு எங்கேருந்து எங்கே போயிருக்காரு? மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு. தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதிசாரமாக 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். என்னென்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பயப்படாதீங்க, உங்கள் ராசிநாதன் தான். அளவுக்கு அதிகமெல்லாம் சோதிக்க மாட்டார், கொஞ்சம் ஓரளவுக்கு சோதிப்பார், அவ்வளோதான். ஏன்னா சோதனை இல்லைன்னா சாதனை பண்ண முடியாதுல்ல. அதனால் இந்த சோதனையில் நீங்கள் சாதனையாக மாற்றத்திற்கு உண்டான அளவுக்கும் அவர் நன்மையை அள்ளித்தரப்போகின்றார். உங்கள் ராசிநாதனாக இருக்க உங்கள் ராசிநாதனும் அவர் தான். ஒரு கேந்திரஸ்தானமாக விளங்கக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான். ராசிக்கு 8ஆம் இடமாக இருந்தாலும் 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். ஸோ சுகம் கெடாது. அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு வரும், வரலன்னா அது மனுஷ உடம்பே கிடையாது. அதில் நீண்ட ஆயுள் உண்டு. என்ன சார் பிறக்கும்போதே நிர்ணயிக்கப்படுது ஆயுள் அப்படின்னா? ஒன்றும் இல்லை, தலைக்கு வந்து தலைப்பாகட்டு போச்ச மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையோட முடிஞ்சு போயிடும். மறைபொருள் ரகசியம் அறிதல். கொஞ்சம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாத அப்படின்வாங்க. ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆவல் தோன்றும் ஒரு காலகட்டமாகவும் இந்த அமைப்பு உள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த கோவில்கள் பற்றிய ஆராய்ச்சி படிக்கிறாங்க இல்லை, இந்த பிஹெச்டியில் வந்து இந்த கோவில்கள் பற்றி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கோவில்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கோவில்கள், கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற கோவில்கள் சொல்லிட்டு இந்த கோவில்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுடைய படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது வரைக்கும் என்னடா இது, எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஹிண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே வந்து அந்த படிப்பில் வந்து ஒரு முன்னேற்றம், அது சீக்கிரம் இந்த திசீஸை சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த அமைப்பு விளங்குகின்றது. குரு 8ஆம் இடத்துல என்று சொல்லும்போது கடகத்தில் வந்து உச்சம், ஆனால் 8ஆம் இடம் அப்படி மறைவு ஸ்தானம் சொல்லும்போது உச்ச பங்கம் ஆகிறது. பயப்பட வேண்டாம், ராசிநாதன் தானே எல்லா விஷயத்தையும். குரு வந்து சுபகிரகம், முழு சுபகிரகம் சொல்லுவாங்க. ஒரு நல்லது கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் நல்லது கொடுப்பார். உயிர் மூலம் பணம் வருது. அதே போல் ஒரு சிலர் வந்து என்னடா இது, கொஞ்சம் மனசே சரியில்லாம் இருக்குது, கேஷுவல் லீவ்லாம் போட்டாச்சு, இன்னொரு மெடிக்கல் லீவ் தான் போடணும், சரி அது ஒரு வாரம் போட்டு லீவ் போட்டு மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுப்போம், நம்ம ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவோம் அப்படின்னு தோணக்கூடியவங்க அதுக்குண்டான முயற்சியில் சக்ஸஸ் ஆகும். ஸோ வெளியூர் பயணங்கள், தூர தேசத்து கோவில்கள், இதில் இந்த கோவிலே பார்க்கலன்னு சொல்கிறோம், இந்த கோவிலை நான் பார்த்ததில்லை, அதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வெற்றி முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு உத்தியோக விஷயமாக கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த கமிஷன் வண்டி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. முதல்ல இந்த பிபின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிளட் ப்ரெஷர், மன அழுத்தம், அதெல்லாமே கொஞ்சம் குறையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றதுங்க. அதே போல் இந்த உத்தியோகத்தில் சொந்த தொழில் பார்த்திங்கன்னா, இந்த லிக்விட் பிஸ்னஸ், வாட்டர், மில்க்கு, ஆயில், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை காணக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அதே போல் இந்த சுரங்கத்தில் பணி செய்கிறவங்க, செங்கல் சூழலில் பணி செய்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு மனசு நிம்மதி, திருப்தி, கையில் பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக விளங்குகின்றது. கொஞ்சம் இந்த விவசாயம் பண்ணுறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறவங்க. எந்த விஷயத்தை அப்படின்னா, இந்த பூச்சிக்கடி, வண்டு கடிக்கிறது, தேனி கடிக்கிறது, தேனி கொட்டுறது, ஸோ இந்த மாதிரி சில விஷ ஜந்துக்களின் கடிவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் இந்த ஆன்மீக பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் தொண்டை எஃபெக்ட் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அதே கொஞ்சம் கவனமாக இருந்துக்க நல்லது. எதுவுமே டக்குன்னு ஒரு ஐஸ்கிரீமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தொண்டைக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளாக தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க. மற்றபடி
இந்த அமைப்பில் வந்து வண்டி வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ரெனோவேஷன் பண்ணுறது, வாகனத்தை ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாகவே நடைபெறக்கூடிய அமைப்பு காணப்படுது. இந்த வாகன ரிப்பேர்ன்றது அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பில் காணப்படுகிறதுங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சேவிங்ஸை கரையக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. தனுசு ராசிக்கு குரு பகவான் வந்து அதிபதி தானே 8ஆம் இடத்துல மறைந்தனால ஆப்ரேஷன் லெவலில் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணுங்க, ஒரு ரிசல்ட் ஒரு ரிப்போர்ட் வரட்டும், அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு அதுக்குள்ளே என்னங்க ஆப்ரேஷன் லெவலுக்கு போயிடுமே, ஆப்ரேஷன் பண்ணுமான்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்கும். கடைசியில் என்ன ஆகும், அதெல்லாம் ஆப்ரேஷன் வேணாங்க, மருந்திலே செலவு பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். அந்த நல்ல செய்தி கேட்கக்கூடிய. ஸோ அந்த ஆப்ரேஷன் லெவலில் போகாமல் மருந்து மாத்திரையிலே உங்கள் நோய் குணமாகும் ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் உண்டாக போகிறது. ஸோ மொத்தத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அமைப்பாகத்தான் தனுசு ராசிக்கு இருக்கிறது. அதுவும் ஒரு 75% நல்லா இருக்குது. இந்த 25% அப்பப்போ கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும், மன சங்கடத்தை ஏற்படுத்தும். இதற்காக பார்க்குற உத்தியோகத்திலேருந்து ஒரு வாரம் லீவ் எடுக்க தோணும். ஸோ இப்படி எல்லாமே சின்ன சின்ன மன வருத்தம் நிகழக்கூடிய சங்கடங்களும் ஏற்படும். ஸோ எல்லாம் கலந்தான வாழ்க்கை. எப்பவுமே இனிப்பு மட்டுமே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் காரமும் சாப்பிடணும் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.